இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 6 சம் பார்க்குறோம். இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் டூ வீலர் பார்க்கிங் ஜோன். ஒரு டூ வீலரை பார்க் பண்ணுற இடம் நியர் பஸ் ஸ்டாண்ட். சார்ஜஸஸ் பிலோஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த டூ வீலரை பார்க் பண்ணுறதுக்கு டைம் அமௌண்ட். ஓகே, எவ்வளோ டைமில் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி. ஸோ 4 hours நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா 60 rupees பே பண்ணணும். 8 hours வரை நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு 120 rupees பே பண்ணணும். 12 hours கூட பார்ட்டிசிபேட் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா 180 rupees பே பண்ணணும். 24 hours ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக நிப்பாட்டணும் அப்படின்னா 360 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்டு ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன் இன்டைரக்ட் வேரியேஷன் டு த பார்க்கிங் டைம். கிராப் த டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனான்னு சொல்லி நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கொடுத்துருக்க டேட்டாவுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகும், 6 hours நீங்கள் வந்து பார்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். அதே மாதிரி 150 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 கொஷின். ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னு பாருங்கள், டைம் வந்து நம்ம அதிகமாக என்னது அமௌண்ட் அதிகமாகும். நம்ம அதிகமான நேரம் பார்க் பண்ணோன்னா கூடுதல் ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ டைம் இன்க்ரீசஸ் அண்ட் அமௌண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா y = k × x. சரியா? அதுலேருந்து நம்ம k தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ y/xன்னு போட்டாச்சு. ஒய்யும் தெரியும், எக்ஸும் தெரியும். ஸோ டிவைட் பண்ணலாம். 60/4, 120/8, 180/12, 360/24. இதில் எதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? k வேல்யூ k = 15 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் வேரியேஷன் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் k = 15 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டேட்டாவுக்கு 4,60, 8,120, 12,180, 24,360 இதுக்கு நம்ம கிராஃப் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இன் ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிறத எடுத்துக்கிறேன். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 2 units எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் 1 cm = 30 unit எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 360 வரை தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம 30 நம்ம எடுத்து நம்ம ட்ராயிங் வரைய போகிறோம். ஸோ 30, 60, 90, 120, 150, 180 இது கரெக்டாக எழுத தெரியணும். அப் டு ஒரு 410 வரை நான் எழுதி வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 2 எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 24 hours வரை நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? அதனால் 24 hours வரை எழுதிக்கிறேன். 2 hours-ஆக. ஓகே, இப்போ இந்த 4 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 hours-க்கு 60 minutes. 4 hours-க்கு இந்த இருக்கலாம். 4 hours-க்கு 60 rupees. அதுக்கு அடுத்தது 8 hours-க்கு 120 rupees. அடுத்தது 12 hours-க்கு 180 rupees. அண்ட் தென் 24 hours-க்கு 360 rupees. இது வந்து டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, வரைஞ்சாச்சு. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பார்க்கிங் டைம் வந்து 6 hours நீங்கள் பார்க் பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும். ஸோ 6 hours அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் 6 எடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வரையும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு இடத்துல கட் ஆகுது இல்லையா? அதுலேருந்து நீங்கள் ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கு? 90. ஸோ 6 hours-க்கு 90 rupees நீங்கள் பே பண்ணணும்னு ஈஸியாக எழுதியாச்சு. அதே மாதிரி 150 rupees பே பண்ணால் எவ்வளோ டைம் பார்க் பண்ணிக்கலாம்? ஸோ 150லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இந்த போகிற லைனாக கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஹவர்ஸ் கிடச்சிரும். எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம பார்க் பண்ணிக்கலாம்? 10 hours பார்க் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 10. ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி 2 சப்டிவிஷனுக்கும் நம்ம ஆன்சர் ஈஸியாக எழுதிட்டோம் இல்லையா? இதை செக் பண்ணணுன்னா இதிலே பண்ணிக்கலாம். ஏன்னா கே வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? 15 சொல்லி. ஸோ k = y/x தானே? ஸோ இங்கே வந்து 6 hours அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய் வேணும்னா 15 × எக்ஸ் வேல்யூ வந்து 6. ஸோ 15 × 6 எவ்வளோ வருதுன்னா 90. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒய் 150ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, k 15ன்னு தெரியும். அப்போ எக்ஸ் வேணும்னா 150/15. ஸோ 10 times. ஸோ 10 hours ஆகும். ஸோ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியும் இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதும் கிராஃப் மூலமாக நமக்கு வந்திருக்க ஆன்சரும் சேமாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் இதில் கான்செப்ட்டு. 2 ஆன்சரும் சேமாக தான் வரணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.